ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான தக்காளி குருமா தாங்க பார்க்க போகிறோம். நல்ல கோல்டு எனக்கு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி குருமா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருளாக தேவைன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி பழம், நல்ல பெரிய தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, இந்த ஒரு துண்டு சின்ன இஞ்சி துண்டு, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பு கூட கொஞ்சம் ஒரு ஏலக்காய் பீஸும் எடுத்து 2 ஏலக்காய் பீஸ் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, கிராம்பு, அப்புறம் வந்து இந்த ஸ்டார் பூ அதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, சோம்பு அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு சூப்பராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். தண்ணி விட்டு இதில் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். தக்காளி, இஞ்சி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாமே. இஞ்சி வந்து கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க, இல்லை நச்சு போட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிடணும். கொஞ்சம் கூட இது இல்லாமல், பிறுபிறுப்பு இல்லாமல் நல்லா அரைச்சா தான் குருமா வந்து சூப்பராக இருக்கும். இல்லை திரியாக ஒரு மாதிரி தேங்காவாக தனித்தனியாக நின்றுட்டுருக்கோம், குருமா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இந்த தக்காளி குருமா பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தோசை, இட்லினா வந்து இடியாப்பம் வச்சுருந்தேன். மார்னிங் வந்து இடியாப்பத்துக்கு இந்த தக்காளி குருமாவை வச்சு சாப்பிட வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதல்ல வந்து எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருப்பாக இருந்ததுனால திரும்ப அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுப்பில் கடாய் வச்சு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம், இல்லை நெய் கூட வேணாலும் நம்ம விட்டுக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொரியட்டும். எண்ணெய் சூடாகி இது எல்லாமே பொரியட்டும். கொஞ்சமாக வந்து ஜீரகமும் போட்டுட்டு வச்சுருக்கக்கூடிய கொஞ்சமாக ஒரு பீஸ் தக்காளியும், அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் இதெல்லாம் போட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக நல்லா வதங்கணும். இது நல்லா சுருள நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கும் போது நீங்கள் கரண்டியை வச்சு நச்சு விட்டிங்கனாலே அது நல்லா நஞ்சு வெந்துடும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நம்ம எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம வதக்கி செய்யும் போது மசாலாஸை வந்து அரைச்ச மசாலாவை நம்ம வதக்கி செய்யும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புளிக்குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அரைச்சி வைக்கிற புளிக்குழம்புக்கு அரைச்ச மசாலாவை இந்த மாதிரி நீங்கள் சட்டியில் வதக்கி அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி செஞ்சு பார்த்தாலுமே செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம எந்த ஒரு மசாலா அரைச்சாலும் அந்த மசாலாவை லைட்டாக வதக்கிட்டு இந்த சட்டியிலேயே நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டோன்னா, வதக்கி முடிச்சுட்டு தண்ணி விட்டு அதை கொதிக்க வைக்கும் போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இதுலேயுமே மசாலா அரைச்சிட்டு வதக்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது கூட வந்து கொஞ்சமாக வத்தப்பொடி போட்டுக்கலாம். வத்தப்பொடியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோன்னா சூப்பரான தக்காளி குருமா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுங்க. தேவையான அளவு ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். இப்போ இதுக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது முந்திரி பருப்பெல்லாம் வச்சு அரைச்சிருக்கனால சீக்கிரமாக கட்டி ஆயிரும். அதனால் ஒன்று தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் போடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு திரும்ப அடுப்பை பற்ற வச்சு கிண்டிக்கோங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறதுக்குள்ளே இது வந்து நல்லா கட்டி ஆயிரும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம். பொரிகடலையும் வச்சு அரைச்சிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து பொட்டுக்கடலை வைக்கலை, வேணுங்கிறவங்க பொட்டுக்கடலை வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் முந்திரி பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பொட்டுக்கடலை கூட மட்டும் கூட வச்சு நீங்கள் இதை வந்து செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கிண்டி விட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடிங்க. இதுக்கு வந்து நீங்கள் மல்லி இலையை தூவி இறக்கிக்கோங்க. மல்லி இலையை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான தக்காளி குருமா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அப்படி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.